ஓகே, இன்னைக்கு என்ன படிக்கிறோம்னா எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் படிக்கிறோம். ஓகேவா? எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னன்னா, நம்மளால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் ஒருவேளை வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல அந்த ப்ராப்ளம முன்னாடியே பிளான் பண்ணி சால்வ் பண்றதுக்கான ஐடியாஸை பிளான் பண்ணிக்கிறது தான் வந்து எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங்ல வந்து நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணலாம். இல்லாட்டி அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்பெஷல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் என்ன வருது, அந்த அவுட்புட்டை வச்சுக்கிட்டு அது ஏன் எக்ஸப்ஷன் சொல்றேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒரு மெயின் மெத்தட் இருக்கு, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட ரன்னிங் கிளாஸா இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ட்ரை எல்லாம் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்கிட்ட 3 இன்டீஜர்ஸ் இருக்கு. ஏ, பி அண்ட் சி அப்படின்னு சொல்லி 3 இன்டீஜர்ஸ் இருக்கு. 3க்கும் நான் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். ஏயோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து ஒரு டாஸ்க் நடக்கணும். என்ன டாஸ்க் அப்படின்னா, சி ஈக்குவல் டு ஏ பை பி அப்படி ஒரு டாஸ்க் நடக்க போகுது. இந்த டாஸ்க்ல எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, 0வால டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னால அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியுதான்னு சொல்லி நான் செக் பண்ண போறேன். இந்த மாதிரி பண்ணா எனக்கு அவுட்புட் என்ன வேல்யூ வரும்னு என்னால செக் பண்ண முடியுமா? இப்போதைக்கு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு நான் இதை இன்னொருக்க ரன் பண்றேன். எனக்கு இங்க என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஒரு ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா, எந்த நம்பரும் 0வால டிவைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட மேத்தமெட்டிக்ஸோட ஒரு ரூல். ஓகேவா? அதே ரூல்ல ப்ரோக்ராமிங்குள்ளேயே வச்சிருக்காங்க. இதுதான் வந்து நம்மளோட பேசிக். இப்போ பேசிக் தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும்ல. அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது வந்து இஃப் எல்ஸ் மெத்தட் இப்போதைக்கு யூஸ் பண்றேன். இஃப் பிராக்கெட்ல என்ன போடுறேன் அப்படின்னா, பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஒருவேளை என்னோட நம்பர், நான் செகண்டா கொடுக்க போற நம்பர் 0வா இல்லைன்னா மட்டும் சி டிவைடட் பை பி சி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டாஸ்கை பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அது இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, சி வந்து 0 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இது எனக்கு பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்னு, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதுல போயிட்டு என்கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்ல போறேன். அப்படின்னு நான் சொல்ல போறேன். சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா, 0 அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஷட் டவுன் ஆகாம அதோட டாஸ்க்கை மட்டும் பண்ணிட்டு, அந்த டாஸ்க் வந்து சம்வாட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க முன்னாடியே சொன்னனால எனக்கு இந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் செய்யப்பட்டுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இஃப் பிளாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு நான் டைரக்டா வந்து சி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போறேன். ஓகேவா? இப்படி டைப் பண்ணிட்டேன். எனக்கு எந்த இடத்துல எனக்கு அவுட்புட் வருது, என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா, எக்ஸப்ஷன் வருது. எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லி எக்ஸப்ஷன் வருது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்றது எனக்கு பிரிண்ட் ஆகல. ஓகேவா? ஸோ எனக்கு எங்க ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, இந்த பர்டிகுலர் லைன்ல ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த லைன்லயே வந்து அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆயிரும். டெர்மினேட்னா ஜேவிஎம் வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஜேவிஎம் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இந்த சியோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகாம போயிடும். இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கறதும் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாம போயிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி இதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக ட்ரை பண்ணணும். ஆனா எனக்கு ஃபைனல் ஆன்சரும் எனக்கு வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படின்னா, ட்ரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ட்ரைக்குள்ள நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, அது எக்ஸப்ஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ப்ரோக்ராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? சேவ் பண்றேன். இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்றேன்னா, கேட்ச் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று யூஸ் பண்ண போறேன். கேட்ச் அப்படின்னா என்னன்னா,
ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் நடக்க போகுது, அந்த எக்ஸெப்ஷனை வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ இந்த கேட்ச் வந்து என்ன மட்டும்தான் வச்சுக்கோம், எக்ஸெப்ஷனை கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வச்சுக்கோம். அப்ப எக்ஸெப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸெப்ஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் ஏதாவது ஒரு டாஸ்க் நான் பண்றதுன்னா நான் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், எக்ஸ் டாட் பிரிண்ட், ஆமா எனக்கு வந்து எதாவது பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸ்டாக், ஸ்டாக் அப்படின்னா ஒரு ஒரு பாத்வே, பாத்வேன்னா எந்த வழியா போகணும் அப்படிங்கிற ஒரு பாத்வே. அதுக்கப்புறம் ட்ரேஸ், ட்ரேஸ் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் என்ன வழியா போகுது, எந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகுது அப்படிங்கிறது தான் வந்து ட்ரேஸ். ஓகேவா? ஸோ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ், ஒரு ப்ரோக்ராம் எந்த வழியா போயிருக்கு, எந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து லாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, நமக்கு தேவையான எல்லா அவுட்புட்டுமே வந்து நமக்கு ப்ராப்பரா வந்துருக்கும். நமக்கு அவுட்புட் வந்திருக்கா, இந்த இடத்துல டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் மெசேஜ் வந்திருக்கு. பட் எரர் மெசேஜ் வந்தாலுமே கூட என்னோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கு. ஓகேவா? 0 அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபைனல் ஆன்சரும் வந்திருக்கு. தட் மீன்ஸ் ஃபைனல் அவுட்புட்டுமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நமக்கான டாஸ்கை கம்ப்ளீட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கான டாஸ்க்ல வந்து என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு மோஸ்டா தெரியாது. பட் ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணாலுமே வந்து இந்த சியோட வேல்யூவும் இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி இந்த வேல்யூவும் வந்து நடக்காம போயிடும். ஓகேவா? அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆகக்கூடாது, எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு டாஸ்க் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபைனலி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளாக் வந்து என்ன ஆனாலும் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகிதான் ஆகும். ஓகேவா? நம்ம அவுட்புட் கொடுத்தாலும் சரி, அவுட்புட் கொடுக்கலனாலும் சரி, நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிதான் தீரும். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் எஸ். ஓகே, இப்போ இப்போதைக்கு ஃபார்மேட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். பாத்தீங்கன்னா நமக்கு அதே அவுட்புட் தான் வந்துருக்கு, 0 அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்தாலும் நமக்கு வந்து இது ரன் ஆகும். சாம்பிள் கோட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்றேன். ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த சாம்பிள் கோடுமே வந்து எனக்கு அவுட்புட் வரும். எந்த இடத்துலயும் அப்ளிகேஷன் லாக் ஆகாது, அப்ளிகேஷன் ஸ்ட்ரக் ஆகாது. ஒருவேளை ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து எனக்கு ஸ்ட்ரக் ஆகும். எப்படி ஸ்ட்ரக் ஆகுதுன்னு பாருங்க. நான் இதை டெலிட் பண்றேன். இந்த கண்டென்ட் இப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு நான் சி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு போட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு இது அவுட்புட் எதுவுமே வராது அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு இங்க அப்ளிகேஷன் லாக் ஆயிருச்சா, இதுக்கப்புறம் எனக்கு எங்கேயாவது அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்கா, எங்கேயுமே வந்து எனக்கு ரன் ஆகாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸப்ஷன் வந்து நிறைய டைப் இருக்கு, அதை நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது புரிஞ்சுது? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா டைரக்டா சொல்லுங்க, சொல்ல முடியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு.